ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த வாரம் என்ன தியானிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அதில் 4 காரியங்கள். இருதயத்தை காத்துக்கொள்ளணும், கடின இருதயம் வேண்டாம், கரையை பண்ணுகிற இருதயமும் வேண்டாம், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற இருதயமும் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துடைய 19வது வசனத்தில் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கு விரோதமாக அவர்கள் பாவமும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம யோசியா ராஜாவை குறித்து நம்ம ஆண்டவர் கொடுக்குற சாட்சி ஒன்றை நம்ம வாசிக்கிறோம். இந்த யோசியா ராஜா ஆண்டவருடைய பார்வைக்கு செவ்வையாய் நடந்து கொண்ட ஒரு ராஜா. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகம் அவனுடைய சம்பரதியாகிய சாப்பான் போய் அங்கே ராஜாட்ட சொல்கிறாரு, ஆசாரியனாகிய இல்க்கியன் இடத்துல ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று சொல்லி அதை ராஜாவுக்கு அறிவித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே ஆண்டவர் யோசியா ராஜாவுக்காக அங்கே சொல்கிற ஒரு காரியம். இது என்ன நடக்குன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த உடனே அங்கே ராஜாவுடைய இருதயத்தை வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு அங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் மனம் இறங்குவாரா, இந்த தேசத்தின் மேலே தேவனுடைய கோபம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அங்கே உடனே இருதயம் இழகி அங்கே போய் விசாரிக்க அனுப்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்துக்கு நான் சொன்ன காரியங்கள் பாவமும் சாபமும் நடக்காமல் இருக்க போகிறது கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உங்களை அனுப்பின அந்த ராஜாவிடத்தில் நீங்கள் இப்போ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் கேட்ட உடனே உன் இருதயம் இழகிட்டு இல்லையா, நீ உன்னை தாழ்த்திட்ட பார்த்தியா, அதனால் உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பின்னாடி அவனை ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்க போகிற. இதெல்லாம் நடக்கும், ஆனால் உன் காலத்தில் நடக்காது, நீ சமாதானத்தோடு இருப்ப, உன்னுடைய கண்கள் அதெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லி அங்கே யோசியா ராஜாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். இழகின இருதயம் நமக்கு வேணும். கரைந்து போன இருதயம் வேண்டாம், இறங்குகிற இருதயம், தாழ்த்துகிற இருதயம். இழகிற இருதயம்னா வேற ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேனே, என்னோட ட்ராவல் பண்ண ஒரு பாஸ்டர் சொல்லுவார், நாங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங்ஸுக்கெலாம் நாங்கள் அடிக்கடி ஒரு பாஸ்டரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணினது உண்டு. அப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் குடிச்சிட்டு படுத்துருக்கான், அவனை பார்த்து என்ன மனுஷன் அவன் இப்படி குடிச்சிட்டு படுத்து கிடக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிறிஸ்தவம் கிடையாது. உங்களுடைய இருதயத்தில் என்ன யோசிக்கணும்னா, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு அவனுக்காக கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவரே இப்படி ஒருத்தன் படுத்துருக்கிறானே, இவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இவனை ரட்சிக்க மாட்டிங்களா, இவனுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பாவத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்தா அப்படி நம்முடைய இருதயம் இழகணும். அப்போது அந்த இழகுன இருதயம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருக்கு நேராக ஜனங்களை நம்மளால் நடத்த முடியும், நம்ம தேவனோட அன்பை வெளிப்படுத்த முடியும். நம்ம அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அதுக்காகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்கெல்லாம் போனாலும் ஜனங்களை கூட்டமாக பார்த்த உடனே மனம் இழகிடுவார். கூட்டமாக ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறத பார்த்தோன்னு மனம் உருகி அங்கே போய் ஜனங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அங்கே போய் சுவிசேஷம் சொல்லிடுவார். எல்லாருக்கும் தேவையான காரியங்களை செஞ்சு பரலோகத்துக்கு நேராக நடத்திடுவார். அப்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த 5வது நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, இழகுன இருதயம் நமக்கு வேணும். மனம் இழகணும், இருதயம் இழகணும். அங்கே யோசியா ராஜா தன்னுடைய தேசத்துக்கு நடக்க போகிற தேவ சாபத்தை கேட்ட உடனே இருதயம் இழகிட்டான். இழகி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்திட்டான். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் எவ்வளவோ கொடூரமான காரியங்களை நம்முடைய காதுகளில் கேள்விப்படுகிறோம். கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், சின்ன பிள்ளைங்க மறித்து போகிறாங்க, சின்ன பிள்ளைங்களை அவங்களுடைய ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத எத்தனையோ கடினமான காரியங்களை நம்முடைய தேசங்களில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய நாட்டில் நடந்துட்டுருக்கு. அதை கேட்டு நம்முடைய இருதயம் இழகலை அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? சுயநலமாக வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காய் பரலோக ராஜ்யத்துக்கு தனியாக போய் என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய கிரீடத்தில் முத்துக்கள் தரிக்கப்படாத வெறுமையான ஒரு கிரீடத்தை தரித்து என்ன பண்ண போகிறோம்? அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் தாங்க மகிமை. நம்முடைய ஆண்டவர் சமூகத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே நம்ம சேர்த்து வைக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமியில் சேர்த்து வச்சிங்கன்னு சொன்னால் பூச்சி அவைகளை தின்னு கெடுத்து போட்டுரும், திருடன் கண்ணமிட்டு திருடிடுவான். ஆனால் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைங்க, அதை கண்ணமிட்டு திருடுகிறதுக்கு திருடன் அங்கே கிடையாது. பூச்சி அதை கெடுத்து போட
அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்காக இந்த ஜீவியம், இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாம ஒரு கூட்டத்தை தேவனுக்காக ஆயத்தப்படுத்தும்படிக்கு இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்படிதானே? 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா நம்முடைய காலத்துல அதோடைய அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்ப என்னைக்கு ஆண்டோடைய வருகை இருக்குன்னு நமக்கு தெரியாது, நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. அதனால தேவ பிள்ளைங்களே, என்னைக்கானாலும் ஆண்டவர் வந்து தான் வருவார், என்னைக்கானாலும் அவருடைய வருகை நடந்து தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுடைய இருதயம் இழகணும். எப்போ அப்படின்னா, உங்களுடைய தேசத்தில் ஒரு கடினமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கா, உங்களுடைய தேசத்தில் நீங்கள் எதிர்பாராத வேதனையான காரியம் நடக்கா, உங்களுடைய இருதயம் இலகி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். யோசியாவை ராஜாவாய் மாற்றினது எதுக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இவன் இந்த ஜனத்துக்காக தன்னை தாழ்த்தி அழுகிற ஒரு ராஜாவாய் இருப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தேவ பிள்ளைகள், உங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களை உங்களை மாற்றியிருப்பது எதுக்கு அப்படின்னா, இருதயம் இலகி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி தேவனத்தை நீங்கள் ஜெபிக்கிறதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால இருதயம் இலகுகிற ஒரு அனுபவத்தோடு, ஒரு நல்ல இருதயத்தோடு, நல்ல நிலமா நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நிப்பாட்டவே மாட்டார். அடுத்த ஸ்டேஜ் பிளஸிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. God bless you.